ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய நேர்காணலில் மக்களுடைய கருத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். எதை குறித்து அப்படின்னா, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தங்களை சொல்லிக்கொள்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த விஜயபாஸ்கர்களை இணைச்சிருக்கிறாங்க. அதை குறித்து மக்களுடைய கருத்து கேட்போம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்குது. அவங்க தொடர்ச்சியாக நாங்கள் ஊழலற்ற ஆட்சி, தூய சக்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஊழலற்ற ஆட்சி நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தன்னுடைய கட்சிக்குள்ள இணைச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே டிவிக்கு ஆட்சியினுடைய இது ஊழலற்ற ஆட்சின்னு நீங்க பாக்குறீங்களா? இது எப்படின்னா, இப்போ அவங்க ஊழல் தூய சக்தின்னு தான் சொல்லி வந்தாங்க. தூய சக்தின்னா அவங்க தூயவர்களை தான் கூட்டிக்கின்னு வரணும் இல்லையா? இப்போது மக்களுக்கே தெரியும், இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ இவங்க போய் சேர்ந்த எல்லாமே அதிமுகவில் இருந்தவங்க முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ இந்த மாதிரி போய் சேர்றாங்கல்ல. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் குற்றவாளியாக தான், குற்றம் சாட்டப்பட்டவங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இப்போ இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கார். இன்றைக்கி வேறு சொல்கிறாரு, நான் இது ட்ரையல் தான். நீங்கள் சேரும்போது அந்த மேடையில் சொல்கிறாரு, இது ட்ரையல் தான், இது மெயின் பிக்சரை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. ஏன்னா அங்கேருந்து நான் இட்டார முடியல, கூட்டிகின்னு வர முடியல. நான் இங்கே வந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நான் மெயின் பிக்சர் பாட்டுவேன்றாரு. அப்போ எந்த சக்தியால்? இப்போ அங்கே இருக்க அதிமுக தொண்டர்கள் தான் இவரோட தொண்டர்கள். இன்றைக்கி அதிமுக ஒரு பிரிஞ்சு வந்துட்டார். அப்போ அந்த அவ்வளோ பேரை மக்களை கூட்டி அவர் திரட்டி இது பண்ணோம் இல்லையா? மக்களுக்கு உங்கள் கெத்தை காட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறாரு. அப்போ அவ்வளோ பேர் வர வைக்கிறாருன்னா இவர் அதிமுக தொண்டர் இல்லை. இன்றைக்கி இவருக்கு தனி கட்சி, இவருக்குன்னா ஒரு சொந்தம் பந்தம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பேரை திட்டுறாருன்னா இவருக்கு பணம், இவர் ஊழல் பண்ணி வச்சிருக்க இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு வச்சிருக்க பணத்தை வச்சு அவங்க அந்த கூட்டத்தை கூட்டணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அப்போது இது பதவி ஆசைக்காக இங்கே நான் என் கெத்து அப்படின்றத அவர் அங்கே நிரூபிக்கிறதுக்காக இங்கே ஒரு பதவி ஆசைக்காக தான் இதை அவர் இதுன்றாரு. இவங்க பதவியிலே இருந்தவங்க, அதனால் இவங்க பதவிக்காக தான் முதல்ல போகிறாங்க. ஒரு தூய சக்தினா எப்படின்னா, ஒரு தெளிந்த ஓடை ஓடுதுன்னு வச்சுங்களேன், தண்ணி நல்ல தண்ணியாக ஓடுது, அது குடிக்க நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த தூய சக்தியில் இவங்க எல்லாம் தூயவங்களாவே இருக்கட்டும், அது தாவேக்கா எல்லாமே தூய சக்தியாகவே இருக்கட்டும், அது நல்ல தண்ணியாகவே போகுது. இப்போ இவங்க கூட கூட்டின்னு வராங்களே, ஒருத்தராக வரவங்க எல்லாம் ஏற்கனவே சாக்கடைன்ற மாதிரி ஒரு பெரிய அவல நிலையில் குற்றவாளிகள்னு வச்சுங்களேன். இவங்க எல்லாம் அதில் கலந்தாங்கன்னா அது சாக்கடையாக மாறுமா, நல்ல தத்தியாக இருக்குமா? சாக்கடையாக தான் மாறும். அதுதான் இப்போ இவங்க என்னதான் சொன்னாலும் தூய சக்தினா தூயவங்களை சேர்க்கணும். எந்த குற்றம் இல்லாதவங்க, பின்புலத்தில் நல்ல ஒரு சேவை செஞ்சவங்க, மக்கள் பணியில் ஈடுபட்டவங்க, தொண்டு நிறுவனம் இது மாதிரி இருக்கவங்க நல்லவங்களா பார்த்து எடுத்துன்னு வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தூய சக்தி தான். நீங்கள் கூட்டின்னு வரவங்க எல்லாமே ஒரு கட்சியிலேருந்து, அதுவும் கெட்ட பேர் இதெல்லாம் எடுத்தவங்களை கூட்டின்னு நீங்கள் இங்கே உள்ளே சேர்க்குறீங்கன்னா அது எப்படி நல்ல தூய சக்தியாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால் இந்த தூய சக்தினா இவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சமூகத்தில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, அவங்கள கூட்டின்னு நீங்கள் நிறுத்தலாம். அவங்கள வச்சு நீங்கள் தூய சக்தியை, தூய ஆட்சி நடத்தலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லாமே இப்போ குதிரை பேரன்றாங்க, அது இதுன்றாங்க, அது ரெண்டாவது நம்ம பார்க்கல. ஆனால் ஒருத்தன் வரான்னா ஏதோ ஒரு ஆதாரத்துக்கு தான் வருவான், ஆதாரம் இல்லாத வரவே மாட்டான். அப்போ அந்த ஆதாரம் எப்படி கிடைக்கும்? உங்களாண்ட நீங்கள் ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஓகே நீங்கள் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்றீங்க, அப்போ வரேங்க. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எம்எல்ஏங்களே நிறைய பேர் ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க அந்த கட்சியில் சேர்றாங்க. அப்போ என்ன வாக்குறுதி இவங்க கொடுத்தாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன வாக்குறுதி சேர்ந்தது? ஏதோ ஆதாரத்துக்காக தானே வராங்க. அப்போது என்ன பண்ணணுன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, மக்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்து அந்த தொகுதி மக்கள் இவங்க மறுபடியும் போட்டிட்டாங்கன்னா அவங்களே நேராக நிறுத்தி கேட்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் எங்களுக்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தோம், ஒரு 10-15 நாளில் ஒரு 5-6 பேர் வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் 10-15 நாளில் வந்தவங்க நீங்கள் எதுக்காக நாங்கள் சொன்னோமா, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எங்களையாண்டி மறுபடியும் ஓட்டு கேட்க வரீங்களே? இது மக்களுக்கு இப்போ ஒரு மறு எலெக்ஷன் செலவு தான் அதிகம். இதெல்லாம் பேஸ் பண்ணி மக்களே கேட்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அடுத்து வரவங்க போக மாட்டாங்க. மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க, இப்போ நம்ம கரெக்டாக ஜெயிச்ச இடத்துல உண்மையாக இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க. விஜய் ஊழல் இல்லாத ஆட்சின்றனால தான் அந்த இணைப்புக்கு அவர் கலந்துக்கல. இவங்கெல்லாம் ஊழலை சேர்த்தோன்னு சொல்லி இவர் வராமல் இவங்கள மட்டும் இணைச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்கள எப்படி எந்த மனசை வச்சுக்கின்னு இவங்க இணைச்சிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அப்புறம் எப்படி இவங்களை சுத்தமான கட்சின்னு சொல்ல முடியும் பப்ளிக்கு? இதில் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேயும் தப்பு இல்லை,
அவர் சொன்ன கொள்கைகளுக்கும் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் முன்புறமாக வச்சு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது மாற்றம் வேணுமா, மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சதுக்கு சரி இதை ஒரு மாற்றமாக வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறனாக்கா, இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற யாரையுமே உள்ளே சேர்த்துருக்கக்கூடாது. இப்போ ஊழலற்ற ஆச்சுனாக்கா, லஞ்சம் வாங்கினாக்கா அது ஊழல், கொடுத்தாலும் தப்பு வாங்கினாலும் தப்பு, அதெல்லாம் இல்லாமல் நான் பண்ணுறேன். இப்போ நிறைய விஷயம் சொன்னார்ல, கவர்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து ஊழல் பண்ணாங்க, நான் சொத்தை பறிமுதல் பண்ணுவேன். அதே போல் பெண்களுக்கு வந்து தொல்லை கொடுத்தாக்க அவங்க சரியான முறையில் தக்க நடவடிக்கை எடுப்பேன் அப்படிலாம் சொன்னார்ல. இப்போ இவர் பாணிக்குன்னு சொல்லி தனியாக போகணும். இப்போ அவங்கெல்லாம் அப்படிலாம் ஏற்கனவே இப்போ வந்து நல்ல பசை பார்த்தவங்க, நல்ல காசு ருசி பார்த்தவங்க, அவங்க இது உள்ள வரதுல நியாயம் கிடையாது, சேர்க்கறதுல நியாயம் இல்லை. அதை தான் நான் சொல்லுவேன். அந்த கட்சின்னா அந்த கட்சி பிரகாரம் நீங்கள் இருந்துங்க, இந்த கட்சின்னு அந்த பிரச்சனை இருங்க. நாங்கள் தான் எங்கள் குழுவப்புறம் தான் போவோம். அப்படி போனால்தான் கௌரவம். இது வந்து இப்போ நீங்கள் வான்னு இது இவர் கூப்பிட்டுக்கிட்டாருனாக்கா அது கொஞ்சம் சங்கடமான ஒரு சமாச்சாரம். ஏன்னா இப்போதைக்கு நல்லா இருக்கும், நமக்கு ஆதரவு நிறைய கிடைக்குன்னு சொல்லி பின்னாடி வந்து விஜய் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாம் அரசியல் தானே, சந்தர்ப்பவாதம், சுயநலம் தான். எல்லாமே எந்த இடத்துக்கு போனால் பதவி கிடைக்குன்ட்டு அவர் வராரு. இவங்களுக்கு சப்போர்ட் எந்த அளவில் கிடைக்கணும், இவங்களும் எல்லாம் அப்பழுக்கற்றவங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் இவர் மூச்சுக்கு வந்து நாங்கள் தூய சக்தி, அது அப்படி தான் சொல்ல முடியும். இருந்தாலும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அரசியல் ஆட்சியை நடத்தணும்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ அவரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் போகிறாரு. அவ்வளோ தூய ஆட்சின்னு சொல்கிறவர் பச்சையாக தெரியும் அத்தனை பேருக்கும். ஊழல்வாதிகள் பழைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் அவங்க மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏதோ எடுக்கிற மாதிரி ஒரு சீன் மட்டும்தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். செய்கையை பார்த்து மக்கள் பார்த்து இது சொல்லணும். இது அவங்களா அப்போ அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் சொல்லணும். இது ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் சொன்னால் தான் நம்ப முடியும். இப்போ பெத்த தகப்பன்ட்டு பாக்கெட் இருந்து பையன் காசு திருடிடுறான். மனுஷன் புத்தி அதுதான். அதனால தான் மாட்டு சிலையை கொண்டு போய் வைக்கிறான் கோவிலில், மனுஷன் சிலையை வைக்கலை. அது மாதிரி தம்பி, ஊழல் இல்லாததுன்னு இல்லை. இந்த விஜய்க்கெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவருக்கெல்லாம் ஊழல் இல்லாத பண்ணணும்னா ஐயா காமராஜரை தவிர ஒருத்தர் பண்ண முடியாது. ஏன்னா தன் உள்ளத்தை அர்ப்பணித்தார். அவர் ஒரு சித்தர். அவர் ஏதோ ஒரு மொழி பேசணும், கரெக்டாக பேசிவிடுவார் காமராஜர். இப்போ நான் அந்த பேட்டி கொடுக்குறதுனா கூட, இந்த தமிழ் பேசுறதுனா கூட காமராஜர்னால தான். இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஏன்னா இதுதான் கௌரவம் வந்து என் பையனுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு போது எல்லாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா இது இந்த கூட்டணி வந்து பேர் இருக்காது. இப்போ தன்னிச்சையாக நின்று ஜெயிச்சுட்டு இப்போ எல்லாரும் வராங்கல்ல, இனிமே இவர் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. டிவிக்கு ஆட்சி அமைச்ச பிறகு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட சிஎம் என்ன பேசியிருப்பாருன்னா, நாங்கள் வந்து மக்கள் பணத்தை தொடவும் விட மாட்டோம், தொட்டமும் விட மாட்டோம் மாதிரி வந்து அப்படின்னு சொன்னார். இப்போ இவங்க எல்லாம் மக்கள் பணத்தை ஊழல் பண்ண வழக்கு தான் இவங்க இருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு. அப்படி இப்படிப்பட்ட வழக்கை சார்ந்தவங்க எல்லாம் வந்து தன்னோட கட்சிக்குள்ள இணைச்சிக்கிறது என்பது சட்டமன்றத்தில் ஒன்று பேசுறாரு, ஆனால் நடைமுறையில் ஒன்று பேசுறாருன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. இது நிஜமாவே நீங்கள் சொல்றது கரெக்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாவே விஜய் அவர்கள் பேசுறாருல, அவர் நல்லாட்சி கொடுக்கட்டும். ஆனால் இப்படி பேசுகிற இது மக்களுக்கே தெரியும். நீங்கள் உங்ககிட்ட இப்போ வந்து சேர்றவங்க எல்லாம் அதிமுகவில் தான் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படியாப்பட்டவங்க மக்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்ச மக்களுக்கே தெரிகிறது அவருக்கு தெரியாதா, இல்லை அவங்க கட்சியில் இருக்க யாருக்கும் தெரியாதா, ஏன் சேர்க்குறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்தால் தானே. இப்போ அதுக்கு என்ன காரணம்னா, நாம் மக்கள் தெளிவாக இருந்தோம்னா இந்த மாதிரி தப்பு நடக்காது. மக்கள் நாம் வந்து அவங்க எது பண்ணாலும் நம்ம அதை முட்டு கொடுத்து பேசுகிறோம் இல்லையா, அந்த பேச்சு பேசாமல் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு நாமளே கேட்க ஆரம்பிச்சோம்னா அவங்க திருந்திடுவாங்க. ஓகே, மக்கள் வந்து தெளிவாகிறாங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் பேர் அந்த தெளிவு இல்லாத இருக்கிறதால அவங்க எது செஞ்சாலும் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுதான். ஆமாம், அவர் வேலை வாங்கி தர்றான்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே அவர் மேலே கேஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டவன் திமுக காரணங்க, டிவிக்கே கட்சி போடல. இதெல்லாம் போட்டவன் திமுக காரணங்க. இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அந்த இதெல்லாம். ஒருவேளை டிவிக்கு வந்தால் அதெல்லாம் சுத்தம் ஆகிடுமோன்னு தெரியலையே. வாஷிங் மிஷின்ங்களா? ஆமாம், இது டெல்லியில் தான் இருந்துச்சு, இப்போ இங்கே தமிழ்நாடு கூட வந்துருச்சோ. தொட்டுட்டு மட்டும் இல்லை, மூட்டையாக குமிச்சது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் இவங்களுக்கும் தெரியும். அதை தான் சொன்னேன்ல, அரசியல் இது வந்து எல்லாருமே சுயநல அரசியலாக ஆகிடுச்சு. பதவிக்காகவும் அவங்களுடைய பணத்தை செல்வாக்கை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் போகிறாங்க. அதுக்கு தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாம் நாடகங்கள் தான். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? அதுதான் இப்போ இவங்களுக்கும் கணக்கு காட்டுவாங்க. இப்போ காட்டுவாங்களா, இப்போ இவங்களுக்கும் எம்எல்ஏங்களும் கணக்கு காட்டி தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இவர் வெளியே வந்ததுன்னா அதுக்கிட்ட நடவடிக்கை எடுப்பாப்புல. அவர் சத்தியபிரமாணம் எடுத்தார்ல சிஎம், என் பையன் சத்தியபிரமாணம் எடுத்தார்ல, என்ன சொன்னா பார்த்தீங்களா?
இங்கே ஏ டீமு, பி டீமு, சி டீமு இந்த வேலையே இல்லை. ஒரே டீம், ஒரே தலைவன். நான் சொல்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த அதில் ஒரு தப்பு சொன்னார். நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுனால தவறுகள் ஏதாவது செய்தால், குற்றம் செய்தால் உடனே எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். செஞ்சாச்சா செய்யலை, இவங்க மேலே குற்றம் இருக்கிறதால செஞ்சாங்களா இல்லையாங்கிறது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு தான் நம்ம முடியும். அப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய பதவி பெருக்கப்படும், கட்சி உறுப்பினர்லேருந்து புதுசாக வந்தவங்க பேர் நீக்கப்படும். இப்பயும் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அது வாஷிங் மிஷின் ஆச்சு, அதாவது குற்றம் நிகழ்ந்தவர்கள் எல்லாரும் வந்து டிவி கேட்க போனால் அவங்க வந்து சுத்தமாக தான் வராங்க அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் பார்த்துருந்தாங்க. அது தப்பு. இவங்க சுத்தமானவங்கன்னா யாரையும் சேர்க்காமல் இருக்கணும். எந்த கட்சியிலும் சேராதவனை சேர்த்தா அது தூய சக்தி. இவங்க ஏற்கனவே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அப்புறம் சாமிக்கிட்ட போய் என்னை மன்னிச்சுடு, நான் ஒன்றும் தப்பு செய்யலை, அந்த செய்யலை, இந்த செய்யலைன்னு போய் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வேறு பொழப்பே இல்லை போல் தருது. இதுதான் பொழப்பே போல் தருது. இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து தீய சக்தி, அதிமுக இவங்கெல்லாம் ஊழல் நிறைந்த கட்சிகள் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இப்போ அந்த ஊழல் நிறைந்த கட்சியிலேருந்து வந்து தன்னோட கட்சிக்கு வந்து ஆள் சேர்க்கறதுன்றது எந்த வகையில் சரின்னு தப்பு. அது அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, விஜய் மட்டும் வராத காரணம் அதுதான். நம்ம எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம உட்காந்தோம் அந்த சீட்டில். இது என்னடா அந்த தலைவலி ஆகுது, எவனை பார்த்தாலும் வெறும் ஊழல் இது முத்திரை கொடுத்தனவங்களே வந்து சேர்ந்துருக்குதுங்களே அப்படின்றது அவருக்கு, நம்ம சிஎம்க்கு கொஞ்சம் மைண்டில் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வரல அவர். நீங்கள் அந்த மேடையில் பார்த்துருக்க முடியும். புஷியானந்த், அமைச்சர் புஷியானந்த் என்ன சொன்னார்னா, நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறார். புஷியானந்த், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கட்சியில் நம்ம போய் இணையறோன்னா அவங்க தான் வாங்கன்னு சொல்லி நம்மளை வணக்கம் சொல்லி வரவேற்கிறது, அதுதான் முறை. இவங்க என்னன்னா விஜய் பாஸ்கரை இவர் வந்துட்டாரு அவுத்துருங்க, அவரு வந்துட்டாரு அவுத்துருங்க, இதோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கள டிவிக்கு கட்சிக்காரங்களை வரவேற்காது. என்ன இது, இவங்களெல்லாம் சேர்ந்தோன்னா அழுகுதான். இனிமேட்டு அவர் தூய சக்தி அதெல்லாம் சொல்லக்கூடாது. விஜய் வந்து என்னன்னா விடமாட்டேன்னு சொல்றாரு, சிஎம் விஜய் விடமாட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதே மேடையில், அதாவது விஜய் பாஸ்கர் இணைஞ்ச மேடையில் அமைச்சர் புஷியானந்த் சொல்லும் போது நீங்க வாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. பத்திரமா பார்த்துங்கன்னா எதை பார்த்துக்க போகிறாரோ, எதை பார்த்துக்க போகிறாரோ. இது வந்து சபைக்கு ஏற்காத ஒரு வார்த்தை, அதை நான் ஒத்துக்க முடியாது. அதாவது ஊழலில் தான் ஆட்சி நடத்தணுன்னாக்கா நீங்கள் ஊழல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் செயல் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே வந்து இவங்க மேலாம் புகார் நீங்கன்னு சொல்லியிருப்பீங்க, அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆட்சிக்கு வரும்போது மட்டும் கண்டவங்க மேலே நம்ம கண்ட குறைய சொல்லிட்டோம். வந்ததுக்கு அப்புறமா அவங்க வராங்க, அவங்க ஏற்றுக்கிறது அது நியாயம் தான். அது நியாயமாக அது தேவைப்படலை. ஆனால் ஒன்று கஷ்டப்பட்டு முதிப்பட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், எதிர்பாராத அளவுக்கு டிவிக்கே வந்திருக்கனாக்கா உண்மையிலேயே பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இப்போ நான்லாம் திமுக ஓட்டு போட்ட வந்தவர், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனாலும் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் செயல்படுறோம்னு சொல்லி வந்துட்டு இவங்க அப்புறம் அவங்க வராருனாக்கா இது வந்து ஏற்றுக்க முடியாது. பின்னாடி இது கெட்ட பிறகு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.